திமுக எம்பியான ஜெகத் ரட்சகன் 908 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் அவரது 89 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் கீழ் ஃபெமா சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பிறப்பித்த சமனை எதிர்த்து திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் வழக்கை தொடர்ந்திருந்த போதிலும் அந்த வழக்கு விசாரணையில் அவர் அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களும் வெளிநாடுகளில் நிறுவனங்களை தொடங்கி வரி ஏய்ப்பு செய்ததாகவும் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்ற மணி லாண்டரிங் சட்டப்பிரிவின் கீழ் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் 908 கோடி ரூபாய் அபராதத்தை செலுத்த வேண்டும் என்று அமலாக்கத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அவர் பல்வேறு சிங்கப்பூர், இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் விதிமுறைகளை மீறி நிறுவனங்களை தொடங்கி வரி ஏய்ப்பு செய்து சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் மீது அந்நிய செலாவணி மோசடி சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் குறிப்பிட்ட ஆதாரங்கள் சிக்கியிருப்பதை அடுத்து அவருக்கு இந்த அபராதம் விதிக்கப்படுவதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு அபராதம் 908 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது தற்போது அந்த வழக்கில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது. அபராதத்துடன் அவருக்கு சொந்தமான 89 கோடி ரூபாய் சொத்துக்களும் முடக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. சிங்கப்பூரை மையமாக கொண்ட சில்வர் பார்க் என்ற தனியார் நிறுவனத்தின் பங்குகளை திமுக எம்பியாக ஜெகத் ரட்சகன் இருந்தபோது அவர் அதை 32 கோடி ரூபாய் மதிப்பில் அதை வாங்கியிருக்கிறார் என்றும், மேலும் 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை அவரது மனைவி பெயருக்கும் மகள் பெயருக்கும் மற்றும் மகனுக்கும் அந்த பங்குகளை பரிவர்த்தனை செய்ததில் ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக நடைபெற்றிருப்பதாக அந்த ஃபெமா வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவருக்கு இந்த பெருந்தொகை அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. 908 கோடி ரூபாய் அபராதமும் 89 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அறிவித்திருக்கிறது. ரித்தி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.